இந்த ரஷ்யா உக்ரைன் அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எந்தெந்த இடத்துல இருந்து ஜாகித் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற ட்ரோன் பறந்துருக்கு, எங்கெல்லாம் மிசைல் வந்து விழுந்திருக்கு, எங்கெல்லாம் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மேப் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மேப்பை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லோ கலர் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ட்ரோன் தாக்குதல் தான். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது மிசைல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனது தான் நம்ம அங்கே பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல சின்ன சின்னதாக ஒரு 3 இடத்துல மிசைல் வந்து விழுந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் காண்பிக்கப்பட்டிருக்குல்ல, அந்த இடத்துலலாம் ரஷ்யாவினுடைய மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒரு 4லிருந்து 5 ப்ளூ லைன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? அது நாட்டோவினுடைய உதவி. ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக நாட்டோவினுடைய உதவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதை காண்பிக்கக்கூடிய புகைப்படம் தான். ஸோ இந்த மேப் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? ரஷ்யா கையகப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய லுஹான்ஸா இருக்கட்டும், டோன்ஸா இருக்கட்டும், கர்சனா இருக்கட்டும், அந்த 3 பகுதியில், குறிப்பாக அந்த சாப்ரோசேஷா, இந்த 4 பகுதிகளிலுமே எங்கேயுமே ட்ரோன் பறக்கலை, அதுல மிசைல்ஸ் அப்படிங்கிறது வரவே இல்லை. ஆனால் அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்துலேயுமே, போக்ரியோஸ்கா இருக்கட்டும், சுமி ரீஜனா இருக்கட்டும், கர்கிவா இருக்கட்டும், இல்லை செக்சேவா இருக்கட்டும், கியூவா இருக்கட்டும், செர்னிஹிவா இருக்கட்டும், இங்கே இந்த பகுதி எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் அட்டாக் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ரஷ்யா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அட்டாக் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரம்ப் கார்டாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் இப்போ ட்ரம்ப் அவர்களும் ஒரு கேமை பிளே பண்ண போறாரு. இந்தியாவினுடைய பெயரும் சின்னதாக அடிபடுது அப்படிங்கிற செய்தி எல்லாமே வெளியாகி இருக்கிறது. என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? புட்டின் யுவர் டேர்ன் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய செனட்டர் வேற யாருமே இல்லை, லின்சே கிரஹாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த லின்சே கிரஹாம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை, இப்போ உன்னுடைய அந்த நேரம் புட்டின் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஏன் சொல்லியிருக்கார் தெரியுமா? புட்டின் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள், அந்த நாடுகளுக்கு எதிரான பொருளாதார தடை, இதை தான் இப்போ அமெரிக்கா விரும்புகிறது. இதில் பிரேசில், சீனா, இந்தியா குபீர்னு இருக்கா, இந்தியாவினுடைய பெயரும் அடிப்படுது. இந்த பிரேசில், சீனா, இந்தியா போன்ற நாடுகள், இது எல்லாத்தையுமே கேட்கும்போது பிரிக்ஸ் மாநாடு மாதிரியே இருக்குல்ல. சரி, இந்த பிரேசில், சீனா, இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து அவங்களுடைய கச்சா எண்ணெய் 80% வாங்கி குவிக்கிறார்கள். சீப்பான ரஷ்யாவினுடைய ஆயில்ஸ் இந்த நாடுகளுக்கு போகுது. இவங்க தான், இந்த 3 நாடுகள் தான் முக்கியமான ரஷ்யாவினுடைய வார் மிஷினாக இருக்காங்க. எனவே ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள், இந்த நாடுகளுக்கு ஆதரவான நிறுவனங்கள், இவங்க எல்லாருக்குமே பொருளாதார தடையை போட வேண்டும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நாங்கள் இந்த பொருளாதார தடையை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி லின்சே கிரஹாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. ரஷ்யாவுக்கு ஆதரவாக இல்லாட்டி ரஷ்யாட்டிருந்து நம்ம ட்ரேடு பண்ணிட்டு இருக்கோம்னா நமக்கு எதிராகவும் பொருளாதார தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் ரொம்ப நாளாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எதுவுமே நடந்த மாதிரி இல்லையே விக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ரொம்ப நாளாக சொல்றது வேறங்க. இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இது எல்லாமே நடைமுறை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நேற்றைய பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, ஐரோப்பிய ஒன்றியம் ட்ரேடு டீல் அப்படின்னு சொல்றதுல 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எப்படி அவங்களுடைய திட்டமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே சிக்கல்கள் உருவாகி இருக்கு. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் என்கிட்ட நல்லா இனிக்க பேசிட்டாரு, கொஞ்சம் ஈவினிங் ஆன பிறகு குண்டுகளை வீசுகிறார் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வார்த்தையும், மெலினா ட்ரம்ப் அவர்கள் தான் இங்க உக்ரைன் ரஷ்யா போரை பற்றியான புரிதலை எனக்கு ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு பிறகு ரஷ்யாவுக்கு எதிரான ஒட்டுமொத்தமான காய் நகர்த்தலாக பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்க போறதா சொன்னாங்க. அப்ப இது எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு செயல் தான். அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக இந்த பொருளாதார தடையை அமெரிக்கா இடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறி நிற்கின்றன. அது கூடவே வேறொரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம். நேற்று தான் உக்ரைனுடைய டிஃபென்ஸ் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிற அந்த நாடுகளுக்கான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. உக்ரைன் கான்டாக்ட் குரூப் இருக்காங்கல்ல, இந்த உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்ற இந்த கூட்டத்தில் யார் பங்கு பெறுகிறார்கள் என்று கேட்டால் நாட்டோவினுடைய தலைவர் பங்கு பெறுகிறார். இப்போ நாட்டோவினுடைய தலைவர் உக்ரைன் கான்டாக்ட் குரூப் நாடுகளுடன் அவர் அந்த மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, உக்ரைனுக்கு நாங்கள் எவ்வளவு பின்துணையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதை காண்பிப்பதற்காக தான் இந்த உக்ரைன் கான்டாக்ட் குரூப் மாநாட்டில் நாங்களும் பங்கு பெற்றோம் அப்படின்னு சொல்லி நாட்டோவினுடைய தலைவர் சொல்றார்.
அப்போ நாட்டோ உறுப்பு நாடுகள் அல்லாத நாடுகள், உக்ரைனுக்கு எந்தெந்த நாடுகள் உதவி செய்கிறாங்களோ அத்தனை நாடுகளுக்கும் இப்போ நாட்டோ ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம், ஐரோப்பிய ஒன்றியம் உங்களை கைவிடாது. சரி, அப்போ 2025 இந்த உக்ரைன் கான்டாக்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த நாடுகள்லாம் சேர்ந்து எத்தனை பில்லியன் அமெரிக்க டாலர் இப்போ உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் சுமார் 45 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த 45 பில்லியன் அமெரிக்க டாலர் உக்ரைனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ரஷ்யாவை சும்மா திருப்பி போட்டு அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் நம்புறாங்க. இது கமிட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, உடனடியாக அவங்க காசை கொடுக்கல. ஒவ்வொரு ஃபேஸஸாக இந்த 45 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது நாங்கள் உக்ரைனுக்கு கொடுத்து விடுவோம் என்கிற தகவலை உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னா உக்ரைனுடைய நட்பு நாடுகள் கூறியிருக்கிறார்கள். ஸோ லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் சொன்னதுடன் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் என்ன சொல்றாரு, 1980களில் இல்லாட்டி 90களில் உக்ரைன் சுமார் 1700 நியூக்ளியர் வார்ஹெட்டை ரஷ்யாவுக்காக விட்டு கொடுத்தாங்க. உக்ரைன் அவங்களுடைய அணு ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அதே ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாட்டை, ரஷ்யாவுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு நாட்டை அவங்களுடைய நாட்டுடன் இணைக்க விரும்புகிறார்கள். அதை அமெரிக்கா தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த யுத்தம் உக்ரைனை ரஷ்யா கையகப்படுத்துவதற்காக நடக்கக்கூடிய யுத்தமான்னு கேட்டால் கிடையாது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் எங்களுடைய பார்டர்ல வந்து நிற்கிது, வாசக்கதவை திறந்தா நாட்டோவினுடைய ராணுவ வீரர்கள் எங்க நாட்டுக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இது எங்களுக்கு சரி வரல, இது எங்களுக்கு பிடிக்கல. நாட்டோ எக்ஸ்பேன்ஷனை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த யுத்தம் அப்படிங்கிறது தெளிவா சொன்னார். அதே நேரத்துல உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார், எனவே அங்கு ஒரு அரசியல் மாற்றமும் தேவைப்படுகிறது அப்படிங்கிறதும் ரஷ்யாவினுடைய கருத்தா இருந்தது. அந்த அரசியல் மாற்றத்தையும் ரஷ்யா விரும்பக்கூடிய அரசியல் மாற்றமும் அவங்க சொல்லவே இல்லை. உக்ரைனுடைய மக்கள் எலெக்ஷனை வைக்க சொல்லுங்க, அந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்கள அதிபராக இருக்க சொல்லுங்க அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய கூற்று. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செஞ்சிட்டாரு, ஒட்டு மொத்தமா அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதிரணியர்கள் எல்லாத்தையுமே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாரு, நிறைய பேரை நாடு கடத்திட்டாரு, நிறைய பேரை கொண்டு குவிச்சிட்டாரு. அவருக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்களுடைய பதவியில் இருப்பது கிடையாது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதையெல்லாம் தாண்டி ரஷ்யாவை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துடன் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கான ஆதரவை மிகப்பெரிய அளவுல கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அப்போ ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃபிளீட்டுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பொதுவாக இந்த ரஷ்யாவினுடைய ஆயில் இங்கிலீஷ் சேனல் வழியா பல நாடுகளுக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போ ரஷ்யாவினுடைய ஆயில்ஸ் இல்லாட்டி ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃபிளீட் இங்கிலீஷ் சேனல் வழியாக போகாமல் அதுக்கு பதிலாக எப்படி போகிறாங்கன்னா அயர்லாந்தை சுற்றி போயிட்டு இருக்காங்க. ஸோ அயர்லாந்தினுடைய மேப்பை நம்ம எடுத்து பார்க்கும்போது அங்கே கார்கோ ஷிப்பினுடைய டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்முடைய குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீடியோஸ், அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அயர்லாந்துக்கு இது ஒரு சிக்கலை ஏற்படுத்துமான்னு கேட்டால் கிடையாது. அயர்லாந்துக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட கார்கோ ஷிப் அயர்லாந்தினுடைய பார்டர் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறதுனால அவங்களுக்கு அதனால் டேக்ஸும் கிடைக்குது, அவங்களுக்கு அதனால் பெரிய அளவில் சிக்கலும் கிடையாது. அது ஷேடோ ஃபிளீட் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லி அயர்லாந்து கை விரிச்சிட்டா போதும். இது ஒரு புறம் இருக்க, கடைசியா போக்ராஸ்க் அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ள நுழைந்து விட்டார்கள் ரஷ்யா. வேற லெவல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நேற்று ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான ட்ரோன் பிரைன் மற்றும் ட்ரோன் மெமரி ஹப் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டாங்க உக்ரைன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். உக்ரைனுடைய இந்த வெற்றி கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே போக்ரியாஸ்குள்ள ரஷ்ய ராணுவ வீரர்கள் நுழையும் போது தவிடுபொடியானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போக்ரோஸ்க் பகுதி தான் உக்ரைன் ராணுவத்துக்கு தேவையான லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பா இருந்துச்சு. இந்த போக்ரோஸ்க் அப்படிங்கிற இந்த பகுதியை அவங்க எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஃபைட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா, அவங்க கையகப்படுத்துவதற்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட்டை ஹிஸ்டாரிக்கல் வழியாக நம்ம பார்க்க போனால் 11 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 11 வருடங்கள் இந்த போக்ரோஸ்கில் ரஷ்யா நுழைவதற்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள், உக்ரைன் சார்பு இருக்கக்கூடிய நபர்கள் கூறுகிறார்கள். ஸோ போக்ரோஸ்குள்ள ரஷ்யாவினுடைய ராணுவம் நுழைந்ததற்கான அந்த ப்ரூஃப் இதோ உங்களுக்காக அந்த மேப் வடிவில். அடுத்ததா பாபா யாகா அப்படிங்கிற ஒரு ட்ரோன் தான். பொதுவாக இந்த ட்ரோன் அப்படிங்கிறத வச்சு தான் ரஷ்யா உக்ரைன் அந்த ஒட்டுமொத்தமான பேட்டில் ஃபீல்டும் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த FPV அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ் எப்போது களமிறக்கப்பட்டதோ அப்போதே அங்கே இருக்கக்கூடிய இராணுவ உபகரணங்கள், ஆயுதங்கள், வாகனங்கள், மனிதர்கள், இவங்க உயிருக்கு கேரண்டியே இல்லை. ஒரு ட்ரோன் வருது, அவங்கள பார்க்குது, அவங்கள ஃபாலோ பண்ணி போகுது, டமார்னி விழுகுது, அந்த நபர் இறந்துடுறார், அந்த ராணுவ வீரர் கொல்லப்படுகிறார். ஸோ இப்படிப்பட்ட ட்ரோனை அழிப்பதற்கு ரஷ்யா இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய காம்பேக்ட் டாக்டிக்கல் ரேடார்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இந்த காம்பேக்ட் டாக்டிக்கல் ரேடார்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, குட்டி ரேடார் ஸ்டேஷன் வச்சுக்கோங்க.
ஒரு ரேடார் ஸ்டேஷன் ஸ்டேஷனரியா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதை மொபைல்ல, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற மாதிரியான ஒரு குட்டி ரேடார் ஸ்டேஷன். இந்த காம்பேக்ட் டாக்டிக்கல் ரேடார் ஸ்டேஷனை வச்சு எந்தெந்த இடத்துல இருந்து ட்ரோன்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கீடு செய்து அந்த ட்ரோன்ஸை அடிக்கிறதுக்கு ரஷ்யா என்ன செய்யறாங்க, பெரிய அளவில் முயற்சிகள் மேற்கொள்றாங்க. அதுல ரஷ்யா வெற்றியும் அடைந்து விட்டார்கள். ஸோ இந்த காம்பேக்ட் டாக்டிக்கல் ரேடார்ஸ்லேருந்து சிக்காமல் இருப்பதற்கு ஒரு ட்ரோன் பறக்குதுன்னா அந்த ட்ரோனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கிமிக் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதையும் இல்லை போலியான ட்ரோன்ஸையும் பறக்க வச்சு ரேடாரை குழப்பக்கூடிய வேலைகளில் உக்ரைன் ஈடுபட்டு இருந்தாங்க. அதையும் கண்டுபிடிச்சு ரஷ்யா அடிச்சதுனால இப்போ ஹெவியர் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபா யாகா அப்படிங்கிற அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் காப்பாற்றுவதற்காக குட்டி ரக ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி போகுமா. வேற லெவல் டாக்டிக்கலா இருக்கு, வேற லெவல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. குட்டி ட்ரோன்ஸ் FPV ட்ரோன்ஸ் முன்னாடி போகும். காம்பேக்ட் டாக்டிக்கல் ரேடார் அதை சென்ஸ் பண்ணி அந்த ரேடாரை அடிக்கும் போது பின்னாடி இருக்கக்கூடிய பாபா யாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெவியர் ட்ரோன்ஸ் எல்லாம் செய்யும், அதனுடைய இலக்கை போய் அடையும் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜியை இப்போ உக்ரைன் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பாபா யாகா அப்படிங்கிற அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் ஹெவியர் ட்ரோன்ஸ், உள்ளதிலேயே பெரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளுக்கு நாள் உக்ரைன் ரஷ்யாவினுடைய பேட்டில் ஃபீல்டு, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இது எல்லாமே மாறி வரும் தருவாயில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய பக்கா காய் நகரத்திலாக போக்ரியோஸ் பகுதியில் ரஷ்யா உள்ள ஏறிட்டாங்க. இன்னைக்கு உக்ரைனுக்கு ஆதரவு சொல்றோம், உக்ரைனுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன நாடுகள் கிட்டத்தட்ட 46 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான உதவியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையை நாங்கள் விதிப்போம் அப்படின்னும், அதுல பிரேசில், சீனா, இந்தியா உட்பட பல நாடுகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு எதிரான செய்தியாகவும் இருக்கிறது. இதுல ஃபர்தர் அப்டேட் அப்படிங்கிறது வரும்போது அதை வியூகம் சேனல்ல பார்த்துடலாம். ஸோ நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோவை 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். வேர்ல்டு லெவல் என்ன நடந்துட்டு இருக்கு, ரஷ்யா உக்ரைன் அப்டேட் என்ன அப்படிங்கிறத கேட்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் பக்கம் இருந்தார்கள் என்றால் அவங்களுக்கு இது அனுப்பும்போது கண்டிப்பாக இது உபயோகமானதாக இருக்கும். இல்லை நிறைய நியூஸை வெரிஃபை பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.